நமக்கு தடைக்காலம் ஆரம்பிச்சு இப்போ 10-12 நாள் ஆயிட்டு. நமக்கு வெயில் தாக்கம் ரொம்ப கூட இருக்கிறனால கொஞ்சம் முன்னக்கூடியே நம்ம போட்டு தூக்கி வேலை பார்த்து இறக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ராஜேஷ் கப்பல் மூலமாக நம்ம தூக்குறோம். தூக்கும் போது என்னென்னக்கு போன வருஷம் சிஎஸ்டி கூட இருந்துச்சு, இந்த வருஷம் குறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு குறையா இருக்குன்னு நமக்கு தெரியல. இனிமே தான் நம்ம தூக்கி அது வேலை பார்க்கும்போது தான் தெரியும். நமக்கு தேய்மானம் ஆகிற பொருள் ரொம்ப இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு மற்றபடி இன்ஜின் தேய்மானம் இதுக்கெல்லாம் கூட இருக்கும். இந்த வகையில் பார்க்கும்போது ஜிஎஸ்டி தூக்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்னு தெரில, இனிமே தான் தெரியும். அதனால் வந்துக்கிட்டு தூக்கி வெள்ளனையே இறக்கணும் கொள்ளணும்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி இவ்வளோ செலவு 3 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகும் இப்போ வாடிக்கையாக. இந்த வருஷம் கொஞ்சம் ஜிஎஸ்டி குறைஞ்சனால கொஞ்சம் குறையுமான்னு எதிர்பார்க்குறோம். அது என்னென்னு நம்ம வேலை பார்க்கும்போது தான் தெரியும். ஆமாம், கோரிக்கை தான். நம்ம மீனவனுக்கு கோரிக்கை இல்லாமையா இருக்குது. இப்போ டீசலை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும். டீசல் ஒரு 2500 லிட்டர் டீசல் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த தொழில் பண்ணுறதுக்கு கூட ஒரு நாள் கிடைக்கும். அதில் வாழ்வாதாரம் எங்கேயாவது மீள முடியுமான்னு பார்க்கணும். எங்களுக்கு செலவு ரொம்ப கூட வருது. கட்டமாட்டுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஓடினாலும் நமக்கு வந்துக்கிட்டு டீசலுக்கு மட்டுமே எல்லாம் ஓடி ஆட்களுக்கு நம்ம சிரமப்படுற மாதிரி இருக்கும். இந்த தடைக்காலம் 60 நாள் வந்து உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனாக்கி எல்லா தொழில்களும் நிப்பாட்டும் போது தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாட்டு படகு எல்லா தரப்பு மீனும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வேஸ்ட்டு தான், இது தேவையில்லாதது தான் எங்களுக்கு. இது ஏன்னா இது எல்லாம் மீன்பிடி தடைக்காலம்னா 2 நாட்டிகள்ல இருந்து எல்லாமே மீன் பெருக்கும், கரையை பெருக்கி தான் விலங்கு போகும். அது பூரா பிடிச்சிடுறாங்க. நாட்டு பழகன்னு சொல்கிற பேரில் ராட்சச இன்ஜின் வச்சு வலை உருன்னு சொல்கிற பேரில் தூண்டி நரம்பு வலை அப்படி இப்படின்னு போட்டு மீனனமே அழிஞ்சு போகுது. அங்கே ஒன்றும் சொல்ல முடியல. எடுத்து ஏடியாக்கு சரிக்கும் கொண்டு போனாலும் அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. ஆமாம், அதுக்கு மேலே உள்ளது. என் பேர் ஜஸ்டின் திரவி.